தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை யாபேஸ் ஜெபத்தை பார்க்க போகிறோம். யாபேஸ் என்ன சொல்றாரு, இந்த பகுதியை படிக்கும் பொழுது, முன்ன பின்ன படிக்கும் பொழுது, இவன் அவளை பெற்றான், அவன் இவளை பெற்றான், வரிசை அவர் பெற்றான் வரும். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இந்த 1 நாளாகமம் 4 அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இருந்து அப்படியே வரிசையா வந்துட்டு பெற்றான். திடீர்னு ஒரு 2 பேர் பேசின காரியம் அப்படியே உள்ள வரும். திடீர்னு வர்ற காரியம் நான் விசுவாசிக்கிறேன், திடீர்னு உங்களுக்கு விசுவாசம் வரப்போகுது. அல்லேலூயா. வழக்கமா பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள்ல இருந்து திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் கர்த்தருடைய உடன்படிக்கை உங்களுக்குள்ள வெளியே வரப்போகுது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கு இனி சாதாரணமா இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஆண்டவர், எல்லாமே வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்குதே சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, திடீர்னு உனக்குள்ள இருக்கிற தேவன் பேச ஆரம்பிக்க போகுது. ஆமென். உனக்குள்ள இருக்கிற மனுஷன் பேச ஆரம்பிக்க, நீங்க பேச ஆரம்பிக்க போறீங்க. ஆண்டவரோடு நெருங்கி உறவுக்கு வர போறீங்க. அல்லேலூயா. இன்னொரு வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். யாபேஸ் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? தன் சகோதரரை பார்த்து கனப்பற்றவனா இருந்தான். எப்போ? இது கடைசி ரிசல்ட். ஆனா அவன் பிறப்பு எப்படி இருந்துச்சா, அவன் தாய் நான் எப்படி பெற்றேன், துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேரிட்டார்கள்? யாபேஸ். அந்த யாபேஸ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துக்கம், கடும் வேதனை. பேர் என்னது? நீங்க உங்க பிள்ளைக்கு பேரு துக்கம், அது எப்படிங்க பேரு? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல கஞ்சி கூட கொடுக்க முடியாம இருக்கும். ஆனா பேருக்கு என்ன பேரு? பையனுக்கு பேரு என்ன பேர்? செல்வம். ஆடா செல்வம். பேர் என்ன பேரு? ஆனா வீட்டுல என்ன இருக்காது, ஒரு அருமை தான் இருக்கு. ஆனா பேர் என்ன வச்சிருவோம்? யாராவது வைப்போமா? ஆனா இந்த அம்மா பாருங்க, அந்த நாட்கள்ல நம்ம சும்மா பேரு, ஏதோ பேரு சும்மா வாய்ப்பு வந்து பேர் வைக்கிறது இல்ல. அந்த காலத்துல ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. அவன் வாழ்க்கை இதை எப்படி ஜாதகம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஜாதகம் எழுதுறாங்கன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி பேர்ல எழுதிடுவான். உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. பேர் வைக்கிறான்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த தாய் அவன் கூட பிறந்து எத்தனை பேர் பண்ணா, இவன் தான் மூத்தவனா இருப்பான் போல. ஆனா பிறக்கும் பொழுது துக்கமா, பிறக்கும் போது என்னது? தாய்க்கு ஒரு துக்கம். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா தாய்க்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? துக்கம். ஒருவேளை பிரசவ வழியா இருந்திருக்கலாம், கடும் வேதனையா இருந்திருக்கலாம், இல்ல குடும்பத்துல தரித்திரம், போராட்டம் இருந்திருக்கலாம். அந்த தாய்க்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. குடும்ப பிரச்சனைகள், குடும்ப அழுத்தங்கள், குடும்பத்தில் இருக்கிற சாபம் எங்க வருது? தம்பி பையன் மேல கடந்து வருது. நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா என் கஷ்டம் என்னோட போயிடணும்? கிடையாது. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க பிள்ளையை தாக்க வரும். அதனால்தான் போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு எலிசா தீர்க்கதரிசி மனைவிக்கு கடன் பட்டவனே உன் பிள்ளைய பிடிக்க வந்து, கடன் படிச்ச யார பிடிக்க வந்துச்சு? பிள்ளைய பிடிக்க வேண்டாம். என்னைய பிடிச்சா கூட பரவாயில்ல, அந்த பிரச்சனை என் பிள்ளையும் பிடிச்சு சந்ததியை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குதான். போய் எங்க போனா? எலிசா போய் நிக்கிறா. எலிசா, எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு கடன்காரன் வந்துட்டான், வீட்டு வாசல் வந்துட்டான், என் சங்க பிடிச்சி என்னை அடிச்சா கூட பரவாயில்ல, ஏன் போனா கூட என் பிள்ளைக்கு அடுத்து ஆதாரமே இருக்கு, நான் புருஷன் இல்லை. அப்படி போய் நின்று கண்ணீர் விட்டு அழுகும் போதுதான் எலிசா என்ன பண்றாரு? அற்புதம், தேவனுடைய நாமத்தில் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் இங்க நடக்குது. தாய்க்கு ஒரு துக்கம், அது எங்க கிடக்குது? பிள்ளைக்குள்ள இறங்கிடுச்சுங்க. ஒரு கற்ப கனி, ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா எவ்வளவு சந்தோஷம். நம்ம சொல்லவே தேவை. நம்ம ஊர் கெடா வெட்டன விருந்து வச்சு நம்ம அப்படி பார்க்க கூடாது. கிறிஸ்துக்குள்ளாக ஆனாலும் பெண்ணாலும் கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரம். அல்லேலூயா. ஆமென். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அந்த காட்சி அப்படி கிடையவே. ஆமென். நான் ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே ரத்தம். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன ரத்தம் வருது? ஒரே ரத்தம் தான். நீயும் அதே ரத்தம், நானும் அதே ரத்தம், எல்லாம் ஒரே ரத்தத்தினால தேவன் தொலை பண்ணிட்டார். ஆமென். அப்போ அது தாய் தன் பிள்ளைக்கு அவன் இருந்த கஷ்டம்லாம் எங்க வச்சு? துக்கம். உன் பேர் என்ன? யாபேஸ். யாபேஸ் துக்கம். துக்கம். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு சத்தம் போடுவாங்க,
நீ பிறந்த தரித்திரம் அப்படின்னா எனக்கு எல்லாம் போயிடுச்சு வீட்டுக்குள்ள. ஒன்றும் நகை இல்லை, ஒன்றும் இல்லை, சொத்து கிடையாது, ஒன்று சத்த விடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பின்னாட்டில் காயம். ஆண்டவரே, நான் பிறந்ததுனால மூத்த பையன், ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறந்து எல்லாம் சந்தோஷம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் வித்தியாசமாக சட்டம் பண்ணினாலேன்ட்டு கவலைப்படுது. அது அந்த சொல்லியே என் வாழ்க்கை ஒரு மாதிரி போனேன். ஆனால் ஆண்டவரை கைவிடுவேன். அல்லேலூயா. பரம்பரையாக இருந்த சாப கிரியைகள், பிள்ளைகளை பாதிக்க கற்பக்கணிகளை போராட்டம், இன்னைக்கு தேவ பிள்ளையே நீயும் நானும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. ஆண்டவரே, எங்கள் பாட்டி தாத்தா இதெல்லாம் அவங்களோட போட்டோம், எனக்கு வர்ற வாரிசு என் பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த சாப கிரிகளையும் என் பிள்ளையை பாதிக்கக்கூடாது. எந்த பிள்ளை கடன் பிரச்சனையும் என் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. எந்த பொருளாதாரமும் என் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. உங்க பிள்ளைகள வாலிப பிள்ளைகள் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவேன், என்ன செஞ்ச எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்ச அந்த கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளும் கேட்குற மாதிரி கேட்கணும். இல்லையா சொல்லுவோம், உங்க பிள்ளைய உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, நீ என்ன செஞ்ச எனக்காக சொல்லக்கூடாது. கூடுமானவர்கள் படிக்க வைக்கணும், முடிஞ்சளவு படிக்க வைக்கணும். ஆமென். நல்லா படிக்க, அறிவை கொடுத்துரு. காசு பணத்தை கொடுக்குறியோ இல்லையா, உங்க பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்துரு. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, 104 வயசு போன மாசம் பண்டிகை பிறந்த நாளைக்கு போனோம். ஆக்சுவலி அவங்க ஒரு 7 பிறந்த நாள் ஜனவரி 16. ஆனால் டிசம்பர்ல எல்லாரும் கூடுவோன்ட்டு சொந்தக்காரங்களாம் போய் கோடி நாயக்கனூர் போய் உட்காந்து போனா எங்க பாட்டி மைக்கை பிடிச்சிட்டு நான் சாட்சி சொல்லுவேன் நல்லா வீல் சேர்லாம் பார்த்தாங்க, பேசினாங்க. 104 வயசு. அவங்க முன்னாடி இருக்கவங்க போயிடுச்சு, அவங்க பின்னாடி இருந்தாலும் போயிடுச்சு. இவங்க மட்டும் இவங்க பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, என் பிள்ளைகளை நான் ஒரு பைசா, எங்க தாத்தா வந்து எஸ்ஐ சமீஸ்வரன், ஆனா அவருக்கு வருவார் வருமானம் பத்தாது. எத்தனையோ பிள்ளைங்க மொத்தம் 5 பிள்ளைகள், மொத்தம் 8 பிள்ளைங்க 3 சேர்த்து போச்சு. 5 பிள்ளைகள் கரையத்திற்கு படிப்புக்கு நான் யாரும் போயிடல, ஜெபம் பண்ணுவேன் 16 வயசுல பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. அந்த காலத்துல ஆமென். அப்போ ஆண்டவர் என்னைக்கும் அபிஷேகத்தை நிறைய பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. இப்ப நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு போன்ல ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 104 வயசுல அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. இந்த பாக்கியம் உங்களுக்கு வேணாமா? அல்லேலூயா. எத்தனை வயசா இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்ப நல்லா ஜெபிக்கிறாங்க. அந்த பண்டிகை கொண்டாட போனோம், ஆசீர்வாதமா இருந்தது. அந்த 104 வயசுல இருந்த பாட்டி பேசினாங்க, வம்சத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு நான் கடன் வாங்கி யாரும் வைக்கல, என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், முழங்கால நின்று ஆண்டவர் சந்தித்தேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் கரை சேர்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என் பாட்டி ஒரு சொத்து கிடையாது, ஆனா எல்லா பிள்ளைகளும் நான் படிக்க வச்சுட்டேன்டா. என் தேவனை எல்லாம் படிக்கிறது ஞானத்தை கொடுத்துருக்கேன், காசு சொத்து சேர்த்து வைக்கிறது, படிப்பை நிறைய கொடுத்து, அறிவை கொடுத்துரு. ஆமென். அல்லேலூயா. அறிவை கொடுத்துருணும், நல்லா படிக்க வச்சிடணும். கல்யாண காலத்துல 2வது பொம்பளை பிள்ளையாலும் பையனாலும் சரி, 2 பேருக்கு அறிவை கொடுத்துருங்க. அல்லேலூயா. நல்ல அறிவை பெருக்கிருங்க, அவங்களே அந்த அறிவை வச்சு சம்பாத்தியத்தை கொண்டு வந்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதாவது கத்தியின் வலிமையை காட்டிலும் பேனாவின் வலிமைக்கு அதிக வல்லம் இருக்கு. ஆமென். அது வந்து இந்த உலகத்தான் சொன்னாங்க இல்லையா டைலாக். கத்தியை காட்டிலும் பேனாவுக்கு அது என்ன அர்த்தம்? அறிவு, ஆலோசனைகள், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ ஞானவான்களை மாற்று. எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாருமே, எங்கள் மாமா வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார், துபாயில் இருந்தார், கை நிறைய சம்பளம், பெரிய பெரிய வீடுலாம் கட்டி ஆசீர்வாதமாக இருந்தார், மகிமையாக. கடைசியாக இப்போ தான் இறந்து போனார். அவங்களுடைய தங்கச்சி அக்கா எல்லாருமே டீச்சர், பெரிய கவர்மெண்ட் டீச்சர், சில பேர் பிரைவேட் டீச்சர், எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாம் டீச்சர்ஸ். இன்னொருத்தவங்க ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்ஸ். அல்லேலூயா. எல்லாரையும் நல்ல, எங்கள் அம்மா தவிர்த்து, அம்மாவும் சத்துணவு டீச்சர் ஆனாங்க, ஆனால் எல்லாரையும் ஒரு லெவலில் கத்த டீச்சர் நல்லா படிக்க வச்சு. அல்லேலூயா. சொன்னாங்க, ஒரே ஒரு சின்ன வருமானம் தான்டா. எனக்கு சொல்லுவாங்கப்பா பேரா, எனக்கு சொல்லுவாங்க பேராண்டே, கொஞ்சம் ஒரு வருமானம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நீ கத்தர் இல்லாமல் நீ சமாளிக்க முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி விசுவாசத்தை கடைபிடி. அல்லேலூயா. அவங்க அடிக்கடி சொல்றாங்க, விசுவாசத்தை கடைபிடி. வர வருமானம் 10வது தெரியும். இன்னைக்கு வர வருமானங்களை 10மா பிரதர்? வர வருமானம் 10 தான். எவ்வளவு ஓடியாடி உழைக்கிறீங்க, எல்லாத்தையும் சந்திக்கப்படுதா? என்ன எதுதான் நடக்குது? காலையில பாடு, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கிருபை தான், ஆசீர்வாதம்
ஆமென். சொல்லுங்க, எல்லா தேவையும் சந்திக்கிறோம். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய தேவை, என் குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறது என்னது படிக்கிறது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஆசீர்வாதம் இல்லாமல் போனது யாபேஸ். யாபேஸ்க்கு ஆசீர்வாதம் இல்லை. அவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன இல்லை? ஒருவேளை உங்க தாய் தகப்பனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்க முடியலன்னா உங்களை ஆசீர்வாதம் நீங்க கேட்டு வாங்க. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா எனக்கு சொத்து வைக்காம போயிட்டாங்க பாஸ்டர், என் கூட கணவர் சொத்து வைக்காம போயிட்டாரு, ஒரு ஆசீர்வாதம் வைக்காம போயிட்டாரு, ஆனா யாபேச போல நிக்கிறேன், நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இப்ப யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணா? அததான் இங்க படிக்க போறோம். படிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவது 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆமென். அல்லேலூயா. அவன் குடும்ப சூழ்நிலைய பார்த்துட்டு என் விதி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கல. இன்னைக்கு அநேக விசுவாசி கேட்பேன், நான் ஏன் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன், நான் ஏன் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தேன் கேட்கறீங்களா? கேட்டீங்களா? கேட்கலையா? ஏன்டா இப்படி வந்தோம் இந்த உலகத்துல, ஏன் இந்த ஊருக்குள்ள நம்ம குடியிருக்கிறோம் அப்படிலாம் கேட்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஏற்க தவிச்சு போன பாஸ்டர், நீங்க இப்ப கேட்கறீங்க. அல்லேலூயா. இவன் அதெல்லாம் கேட்கல. எங்க அம்மா பேர் வச்சு என்ன பேரு? யாபேஸ், துக்கம், வேதனை. நீ வேதனை தானே, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு வேதனை இங்க வா, சோதனையா போ. அவன் சோதனையால வந்தான் போல, பிறந்திருக்கு. ஆனா அவன் ஒன்னே ஒண்ணு சொன்னான், அம்மாவெல்லாம் கட்டி விட்டான், பிரச்சனையெல்லாம் கவனிக்கல, ஒன்னே ஒண்ணு யாத்த போன, கத்தட்ட போன. அல்லேலூயா. கத்தரை நோக்கி கதறி கூப்பிடுறேன். அல்லேலூயா. கத்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் சரி, உன் நிலைமையில நீ கத்தரை நோக்கி உண்மையை கூப்பிடுவாய் என்றால் கத்தர் உனக்கு செவி கொடுக்க உண்மையாளரா இருக்கிறார். ஆமென். அவர் தெரியும் கூப்பிடுறவருக்கு சமீபமா இருக்கிறது. யாராவது அவர் நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு, என் எதிர்காலத்துக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு எதிர்காலம், என்னுடைய சூழ்நிலையில் ஒரு அற்புதம் வேணும், என் தலைவிதியை மாத்தணும். அல்லேலூயா. உலகம் சில விதி மாதிரி எழுதுது, அப்படிதான் எழுதுது. உனக்கு இப்படி உனக்கு இப்படி சொல்லுவாங்க. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ, ஆமா யாரோ எழுதுவாங்க, வேடிக்கை பாரு. யார் எழுதுனா என்னங்க, எழுதுனதை மாத்திரம் தான் தேவன். அல்லேலூயா. 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 யாபேஸ்க்கு அம்மா எழுதிருச்சு தலையில. என்ன எழுதிச்சு? வேதனை. உன் பேர் என்னது? நீ உயிர் இருக்கிற வரைக்கும் வேதனை பண்ணிட்டே கடை. நான் வேதனைப்பட்டேன், நீ வேதனையா இருக்கிற. நான் இப்படி கஷ்டப்படுறேன், நீ கஷ்டமாவே இருக்கு. இது என்ன பழக்கம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா, இந்த வேதனை சோதனை எல்லாம் மாத்திரக்கு ஆண்டவர்கிட்ட வர. ஆமென். என்ன சொல்ல பாருங்க. முதல்ல பாயிண்ட், முதல் கேள்வி, தேவனை என்னை ஆசீர்வதித்து. முதல்ல ஆண்டவர் என்ன கேட்க? ஆசீர்வதிக்க. ஆமென். அல்லேலூயா. அப்படியே தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. 3 தடவை சொல்லி ஜெபம், கண்ண மூடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. முதல்ல ஒரு ஜெபம். நீர் நான் என் வாழ்க்கையில என்ன இல்லை ஆண்டவரே? ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். உம்முடைய ஆசீர்வாதம் என் மேல இல்லை. ஆகவே நான் துக்கமும் வேதனையும் இல்லை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறேன் என்றால் என் வாழ்க்கை மாறுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. முதல்ல அவர் ஜெபம் பண்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது என்ன பண்றீங்க? என் எல்லையை இந்த கை காட்டுங்க, இல்லை பெரிதாக்குங்க. அல்லேலூயா. இப்படி இருந்த எல்லை அல்லேலூயா. இப்படி ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி எல்லையை பெரிதாக்கு. அல்லேலூயா. இதை கேட்கணும். ஆமென். இதை கேட்கணும். அல்லேலூயா. எல்லைகளை பெரிதாக்குங்கன்னு சொல்லி யார் கேட்கிறார்? தேவன் சொல்றாரு, இவன் கேட்கிறான். அல்லேலூயா. கர்த்தரா பார்த்து எல்லையை பெரிதாக்குவார். ஒன்னும் ஆக மாட்டேன், அது எழுதி தரும். ஆண்டவரா பார்த்து நீ கேட்காம என்ன செய்வார்? கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என் எல்லையை நீ இந்த வருஷம் பெரிதாக்கு. ஆமென். வருமானமாகிய எல்லைகள்,
எல்லை, வீடு ஆகிய எல்லைகள், கூடாரத்தின் எல்லைகள். ஆமென். என்னென்ன எல்லையில பவுண்டரி லெவல்ல பவுண்டரி அப்படியே வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் 2 கையை எப்படி வச்சு ஆமென். இதுதாயா எல்லை. அல்லேலூயா. இப்படி மாத்துவார் என்ன இந்த வருஷம். ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க விசாலம். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுது நான் எப்படி சொல்றேன்? எல்லையை பெரிதாக்கி. 3வது பாயிண்ட், உமது கரம் என்னோடு இருக்கட்டும். ஆமென். இப்படி கண்ண மூடி சொல்ல முடியும், கரம் என்னோடு இருக்கட்டும், இந்த கரம் என்னோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த கரம் இருந்தா என்ன நடக்குன்னா, எஸ்ரா மேல வசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஸ்ரா 7:6 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் முடிக்க போறேன். 7:6 எஸ்ரா புஸ்தகம் 7:6. சில பேர் எஸ்தர் பேருவீங்க. 7:6 7:6 இந்த எஸ்ரா தேறின வேதபாரனா இருந்தா அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுத்துட்டான். அல்லேலூயா. யாருடைய கரம்? தேவனுடைய கரம் மேல இருந்தா நீங்க வாய் விட்டு கேட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கர்த்தருடைய கரம் மேல இருந்தா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கள் எல்லாம் பதில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கரத்தை அவன் கேட்கிறான். அவனுக்கு நல்லாவே தெரியும் யாபேஸ்க்கு, எங்க அம்மா என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கு? எங்க அம்மா என்ன என் தலையில எழுதி வச்சிருக்கு? துக்கம்னு எழுதி வச்சிருக்கு. இந்த துக்கத்தை உடைக்கிறது கரம் என் மேல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறந்தது ஏதோ ஒரு சூழ்நிலை பிறந்திருக்கலாம். நீ பிறந்தது ஏதோ ஒரு நல்லா இல்லாத சூழ்நிலையே பிறந்திருக்கலாம் வச்சுக்கோ. ஆனா அதை மாத்திர கரம் ஹல்லேலூயா உன் மேல நான் வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எஸ்ரா மேல இந்த கரம், தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தனால ராஜா, உலகத்து கவர்மெண்ட், ராஜா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்ல இருக்கிற காரியம் எல்லாம் கைக்கு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது காரியம் ஆகணுமா? தேவனுடைய கரத்தை எதிர்பார்க்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அகஸ்டின் ஐயா ஊழியக்காரர், வல்லமையான ஒரு பீகார்ல ஊழியர், வயசானவர், அநேக பீகாரை தலையில மாத்தி ஆண்டவருக்காக மிஷினரியா போய் சின்ன வயசுல போய் திருநெல்வேலிக்காரர் போய் நல்லா ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக பிரகாசம். இன்னைக்கு பீகார்ல மந்திரி முதலமைச்சர் கூட அவரை மதிப்பாங்க. ஏதாவது இது வச்சா, ஏதாவது விசேஷம் வச்சா வரும். ஏன்னா பீகார்ல திருடும் களவும் கொள்ளையும் இருக்குது. கவர்மெண்ட் கரண்டை திருடுவான், கவுண்ட் வரி கட்ட மாட்டான், பயங்கரமா ஒழுங்கினா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட கல்வி அறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு அதனாலதான் நம்ம ஊர் தேடி வராங்க. ஐயா வடக்கன்ஸ்ன்றாங்கல்ல, எல்லாரும் கிட்ட தான் வர்றான். ஏன்? அவனுக்கு அந்த வேலை கொடுக்காங்க இல்ல, ஓடி வர்றாங்க. திருப்பூர்ல வேலைக்கு வர்றான். நீங்க 6000 ரூபாய் மாசம் கொடுக்கறது அவனுக்கு 60,000 ரூபாய் இருக்கும் அவன் ஊர்ல. அந்த அளவுக்கு வறட்சி நிறைந்த ஊர். அந்த ஊர்ல ஆண்டவர் வல்லமையா அவரை பயன்படுத்தி நிறைய அநாதை இல்லங்கள், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி ஒரு ஆளை கொண்டு போய் கத்த பெரிய காரியம் செஞ்சு வச்சிருக்காங்க. சொல்லுவோம். அப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கும் போது ஒரு நாள் நான் சொல்லுவேன், ஏன் தேவனுடைய கரம் தான் நடக்குது. கவர்மெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியது, ஒரு வண்டிக்கு. அந்த வண்டிக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் போய் கையெழுத்து வாங்க, வேலையாட்கள் போய் கேட்கிறாங்க, சார் கையெழுத்து போடுங்க சார், அந்த வண்டிக்கு கையெழுத்து போடணும். உடனே இன்னைக்குப்பா நாளைக்குப்பான்னு சொல்லி அழுத்து, அதெல்லாம் போட முடியாது பையன் அப்படின்னு அனுப்பிவிட்டேன். உடனே அந்த அவர் கீழே இருக்கிறவர் வந்து, பாஸ்டர் ஐயா ஊழியக்காரரே, நமக்கு தான் வண்டிக்கு நம்ம வண்டிக்கு தான் அவங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. எந்த நேரம் பார்த்தா அந்த அதிகாரி போயிட்டு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வான்னு அலைய விடுறான், ஒண்ணுமே கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே, எங்க இருக்கிறாரு? இந்த ஊர், இந்த ஏரியாவில் ஆபீஸ்ல இருக்கிறாரு. சரிட்டு இவர் போய் நேரம் போய் இவரே போயிட்டு
போய் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்களே வந்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படி இப்படின்ட்டு, சார் கொடுங்க சார் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு உடனே அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா. தேவனாய கர்த்தருடைய கரம் மேல இருந்தா ஆகாத காரியம் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தாக வேண்டிய காரியம்லாம் கையெழுத்து ஆவதாக, பத்திரம்லாம் முடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நில பிரச்சனைகள் முடிவதாக, பத்திர பிரச்சனைகள் முடிவதாக. அல்லேலூயா. ஆகாத காரியங்களை ஆகும்படி செய்வார். ஏன் காரணம்? விஷயம் என்ன? ரகசியம் என்ன? உனக்கு காரியம் சீக்கிரம் நடந்தது ரகசியம் என்ன? என் மேல கர்த்தருடைய கரம். சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கரம். என் மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. ராஜா நான் கேட்டதெல்லாம் செய்வான். அல்லேலூயா. இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன காரியம் ஆகும் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. பெரிய பெரிய இடத்துல என்னென்ன காரியம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தனால எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கேட்டவையெல்லாம் ராஜா கேட்டவையெல்லாம் பெற்றுக்கொண்டான். ஆமென். அந்த கருத்துல தான் இவன் கேட்கிறான். யாபேஷ், எங்க அம்மா என்னை தருத்தரன்னு எழுதிச்சு ஆண்டவரே, துக்கம்னு எழுதிச்சு ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை வச்சு அழிச்சு அல்லேலூயா என்னை ஆசீர்வதியும். ஆமென். எல்லைகளை பெரிதாக்கும். உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். 4வது ஒரு பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். என்ன போட்டிருக்கு? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருள்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆமென். தீங்கு துக்கப்பட, அந்த தீங்கு தான் நம்ம சொல்லுவோம். தீங்கு சில கெட்ட காரியம், சகுனங்கள், சில கெட்ட காரியங்கள், தீமைகள். தீங்குன்னு என்ன அர்த்தம்? தீமைகள். சங்கீதக்காரன் சொல்லாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அல்லேலூயா. சடுதியான விபத்துகள், ஆக்சிடென்ட்ஸ், கரண்ட் அடிச்சு தூக்கி போடுறது, பல தீமைகள் வீட்டுக்குள்ள உலாவிக்கொண்டு தெருக்குள்ள ஓடிக்கொண்டு, விபத்துகள், நாச மோசங்கள், பட்டை, ரத்தம் சிந்துதல், இதெல்லாம் தீமை. ரத்தம் சிந்துதல் என்னது? தீமை. இந்த தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி வழிநடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். நீங்கள் நான் விசுவாசிச்சு சொல்லுவோம், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். தீமைகளை என் வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு என்னை விலக்கி வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. யாபேசி ஜெபத்தை இது அப்படியே பலிக்கட்டும். உங்களுக்கு இது அப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்படியே பலிக்கட்டும். இத வீட்டுல போய் வாசி திரும்ப செபிங்க. அல்லேலூயா. 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 யாபேசுக்கு வேதத்துல வசனம் வாசி. அவன் வேண்டிக் கொண்டதை, அந்த வசனத்தை எடுத்து அப்படியே வாசிங்க. 1:4 அந்த வசனத்தை வாச கடைசியா போகும். அதே அவன் வேண்டிக் கொண்டதை யார் அல்ல? அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் ஜெபிச்சிருக்கிற 4 காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதி. 2வது எல்லையே. 3வது கரம் என்னோடு இருக்கட்டும். 4வது தீங்கு துக்கப்படுத்த வேண்டாம். இந்த 4மே கர்த்தருக்கு பலிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த 4ம் என் வாழ்க்கையில பலிக்கட்டும் ஆண்டவரே. ராபா லாபா ராபா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? லேமா ராபா லாபா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேளுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடக்காது. ஜெபம் பண்றா பாருங்க. தேவனை நோக்கி ஜெபிக்கிற கேட்கிறோம். நீங்க கேட்கிறீங்களா? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க. உங்களுடைய காரணம் என்னோடு இருக்கட்டும். கேளுங்க. தலை மேல கை வச்சு சொல்லுங்க. உங்களுடைய கரம் மேல இருக்கட்டும். உங்களுடைய கரம் மேல இருக்கட்டும். தீங்கு வேணாம். தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. தீங்குனால என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. தீமைகளை விட்டு விளக்குங்க சொல்லி
கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு அநேக ஜெபிக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். நான் இப்ப ஆவியில் உணர்றேன். சமல தூரகடன கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். உங்க ஜெபத்தை கேட்கிறார். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஒரு தாய் தகப்பனுக்கு சாபத்திற்கு போயிருக்கிறார். அது என்ன சாபமா இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனோடு இருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கர்த்தர் செஞ்சிட்டாரு. கர்த்தர் செஞ்சிட்டாரு. எனக்கு செய்வார். எனக்கு செய்கிறார் சொல்லுங்க. எனக்கு செய்கிறார். எனக்கு செய்கிறார். பலிக்கும் பலிக்கும் பலிக்கும். ரபா 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 ரபா. யாவேசி ஜெபம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யாவேசி ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறும். என் வாழ்க்கையில மாற போகுது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரபா தாரா காடா தூர காடா தாரா காடா லே மரா காடா ரபா லே கடலே வேலே ஷகடரா. யாவேசி தேவன் உன்னுடைய தேவனாக இருப்பாராக. நீ கர்த்தருக்கு ஓடி வந்து என்னை ஆசீர்வதியோ கேட்கிறேன். யாக்கோபு பின்னி தனித்திருந்து அவருடைய பாதத்தில் விழுந்து என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக விட மாட்டேன் என்று சொன்னானே. விடாம போராடினானே. ஆசீர்வாதத்துக்காக போராடினானே. ஆசீர்வாதத்துக்காக போராடினானே. ஏசாவு ஒரு பக்கம் வரான். பட்டையை தூக்கிட்டு ஏசாவுடைய விரோத சொந்தக்காரன் கூறப்பட்ட அன்னை வரான். ஒரு பயம் தவி தவிக்கு நம்ம வாழ்க்கையில. அப்ப என்ன செஞ்சான்? அண்டூரு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு பிந்தி தனித்திருந்தான். பிந்தி தனித்திருந்தான். நீ அப்புறப்படுத்த வேண்டியதெல்லாம் அப்புறப்படுத்த, ஒதுக்க வேண்டிய காரியம் ஒதுக்கிற. கடைசியில நீயும் கர்த்தமா உட்காரு. நடுராத்திரியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. பிள்ளைகளை தூக்க போட்டு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்து முடிச்சிரு. ஆசீர்வாதம் சும்மா வராது. சும்மா ஆசீர்வாதம் வர முடியாது. போராடுறா போராடுறா. பிந்தி தனித்திருந்து யாரும் ஏசா வரானே. அன்னையை வெட்ட வரானே. 20 வருஷம் பகை. 20 வருஷம் பகை. 20 வருஷம் பகையை ஒரே நாள்ல ஆண்டோடைய ஆசீர்வாதம் மாத்தினது. ஆண்டோடைய ஆசீர்வாதம் மாத்தினது. தீமை செய்ய வந்தவன நன்மையாய் மாத்தினார். சமாதானத்தை கொடுக்க வைக்க. எதனால? பிந்தி தனித்து என்னை ஆசீர்வதியும். இன்னொரு விதத்துல மந்தையெல்லாம் அடிச்சு சொத்தெல்லாம் அடிக்கணும் தான் வந்தான். அது எதுவுமே சேதமாக. உன் சொத்துக்கள் சேதமாகாது. உன் பொருளாதாரம் சேதமாகாது. உன் துரிய ஜீவங்கள் சேதமாகாது. ஏன்? ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும் பொழுது யாபேசி ஜெபம் படிக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, யாபேசி ஜெபம் எனக்கு படிக்கட்டும் 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 படிக்கட்டும். படிக்கட்டும்பா. ஒரே ஒரு கண்டிஷன். நாளை பேசுற வார்த்தையில் வசனத்தை கொண்டு எங்களை தைரியப்படுத்துவதற்காக சொல்றோம். நான் விசுவாசிக்கிறேன். அநேகத்தை கர்த்தர் பேசுகிறேன். அநேகரோடு இடைப்பட்டுகிற விசுவாசம். நாளே 4 காரியம் தான் உனக்கு பழிக்கும் போது. வருஷம் இந்த வருஷம் பழிக்கும் போது நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆமே. கர்த்தரோடு நெருங்கி பேசணும். ஆமே. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை போல பிந்தி தனித்து உட்கார்ந்து பேசுங்க. ஏசாவை குறித்து பேசுங்க. அன்னை காரியத்தை பேசுங்க. சொத்துக்களை கர்த்தர்ட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.
நிலத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. விலங்குகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பொருளாதார பண விஷயங்களை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வருமானத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். உம்மை போக விட மாட்டேன். வைராக்கியம் தேவை. ஜெபத்துல ஒரு வைராக்கியம் அவளுக்கு ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டு கேட்கிறார். ஜெபிக்கவே நேரம் இல்லாம ஓடுற விசுவாசியா இருந்தா ஒரு ஆசீர்வாதம் பார்த்து பிந்தி தனித்து உட்கார்ந்தான். 20 வருஷம் பகையை மாத்திட்டான். தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்றால் சத்துருக்களை சிநேகிக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். உன் சத்துருக்களும் சமாதானமாக முடிதான் செய்யும்.